வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகளுக்கு எப்படி மூளையை பலம் பெற வைக்கிறது. பலம் பெறனா அதுக்குண்டான எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் மூளை நரம்புகள் பலம் பெறும். இதுதான் ஆஸ் யூஷுவல் சித்தகுரு எப்போவுமே ஒரு 10 பைசா செலவில்லாத ஒரு வைத்தியம் தான் சொல்லுவார். ஆனால் இது பழைய காலத்து முறைகள்ன்றதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஈஸியாக நம்ம நரம்புகளை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் மூலமாக எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். நம்ம சிலது உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய ஆகாரங்களை சொல்லுவோம், சிலது மேலேயே நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணால் சரியாகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம சித்தகுருக்கிட்ட கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகளுக்கு மூளை பலம் பெற அப்படின்றதுல இப்போ மூளை என்னன்னு பார்த்திங்கன்னா, மூளை தான் ஒட்டுமொத்த உடம்பையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எதுன்னா பிரெயின் மட்டும்தான். நம்ம எப்போவுமே நம்ம நினச்சிட்ருக்கோம், இப்போ டயபெட்டிக் வந்துடுச்சு, தைராய்டு வந்துடுச்சு, பல நோய்கள் பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நோய்கள் அந்த ஆர்கனில் வர்றதுக்கு உண்டான காரணமே பிரெயின் தான். பிரெயினோட கண்ட்ரோல் சரியாக இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரெயினை 2 ஹெமிஸ்பியராக பிரிக்கிறோம் இல்லையா. நம்ம உடம்பை 2ஆக வெட்டினா எப்படி இருக்கும், இந்த சைடும் அந்த சைடும் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான். அப்போ பிரெயினை ஆஃப் பார்க்கும்போது ரைட் சைடு ஹெமிஸ்பியர், லெஃப்ட் சைடு ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ரைட் சைடு ஆஃப் த பிரெயினை பிரெயின் எதை கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடியை மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ரைட் சைடு ஆஃப் த பிரெயின். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் மொத்தமே எங்கே பண்ணுது, ரைட் சைடு ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது நம்மளுக்கு யாருக்காவது லெஃப்ட் சைடில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்முடைய ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், சின்னது கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி ரைட் சைடு ஆஃப் த பிரெயின், ரைட் சைடு ஆஃப் த பாடி எதுவும் சரியாக ஃபங்க்ஷனிங் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சின்னதாக பிரெயின் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. நம்ம அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிரெயினில் 4 லோப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ரண்டல் லோப் அப்படின்னா, ஃப்ரண்டல் லோபில் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பீச் ப்ராப்ளம் வரும். ஸ்பீச் ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடியதும் அதுதான், வரக்கூடியதுக்கு காரணமும் அதுதான். நம்முடைய பர்சனாலிட்டி, அப்புறம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, இதெல்லாமே ஃப்ரண்டல் லோப்லேருந்து நடக்கும். அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலன்னா ஃப்ரண்டல் லோப் சரியாக ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்போரல் லோபில் மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்குமா. இப்போ நம்மளுக்கு மெமரி குறையுது அப்படின்னா அந்த டெம்போரல் லோப் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சவுண்ட்ஸு, மெமரி இது எல்லாமே அங்கே தான் இருக்கும். அப்புறம் 3வது பெரைட்டல் லோப் அப்படின்றாங்க. இது பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, குறைக்கக்கூடியது இது. 4வது ஆக்சிபிட்டல் லோப். அப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே ஆக்சிபிட்டல் லோப்லேருந்து தான் நடக்குது. அப்புறம் பேக் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது செரிபெல்லம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, செரிபெல்லம் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேலன்சிங் இருக்காது, நம்முடைய போஸ்டர் சரியாக இருக்காது, கோஆர்டினேஷன், பாடியில் கோஆர்டினேஷன் இருக்காது, எது ஒன்றுமே கரெக்டாக நினச்ச மாதிரி நடக்காது. இப்போ அந்த லோயர் பிரெயின்லேருந்து அது பிரெயின் ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இது எதுக்கெல்லாம் காரணமாக இருக்குதுன்னா ப்ரீதிங், காஃபிங், ஸ்வாலோயிங், அப்புறம் ஹார்ட் பீட்டு, ஸ்னீசிங், இது எல்லாத்துக்கும் இது காரணமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. மிடில் ஆஃப் த பிரெயினில் பிட்யூட்டரியும் பீனியலும் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பிரெயினில் இருக்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ண போகிறது ஒரு சிம்பிள் மெத்தடால். அதுக்காக நம்மளுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சால் போதும். அப்போ பிரெயினில் பாதிப்புகள் நடக்கும்போது, பிரெயின் நியூரான்ஸ் நரம்புகள் பாதிக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியுது. இப்போ
நம்ம என்ன பண்ணணும் அப்படி. இப்போ இது இவ்வளோ வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எது பண்ணாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காதை வந்து கடகடன்னு அசைச்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா காதை வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணும், காதை தேய்க்கும். இது மாதிரி விஷயங்கள் தான் அனிமல்ஸ் எல்லாமே பண்ணும். யானை பார்த்திங்கன்னா வந்து காது எப்போவுமே அசைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மூளை பயங்கரம். காதை அசைச்சிக்கிட்டே இருக்கும், அதுவே தானாக அசைக்கும். அது அதனுடைய காலை தூக்கி அங்கே வச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அது காதை தானாக அசையும். ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். நிறைய நீங்கள் எதாவது வீடியோஸ் கூட பாருங்கள், யானைக்கு வந்து காது தானே அது பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஆட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஆடுதானா அந்த மாதிரி நம்மளுக்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. நம்மளுடைய எண்ணம் வந்து அது வந்து அசைக்கணுன்ற எண்ணமே நம்மளுக்கு கிடையாது. மனிதன் வந்து இதெல்லாம் மறந்துட்டான். இந்த காதை வந்து இப்படி பண்ணும்போது எப்படியெல்லாம் என்ன வரும், யானை பலம் வருமா. ரெகுலராகவே வந்து நம்ம அசைச்சோம் அப்படின்னா யானை பலம் வருமா. இப்போ வந்து வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண் பிரச்சனைகள் இல்லையா, கழுத்து பிரச்சனைகள், அப்புறம் பீனியல் கிளாண்டு, அப்புறம் வந்து பீனியல் கிளாண்டு ஒழுங்காக செக்ரீட் ஆகும். ஸ்பைனல் கார்டு வந்து பாதிப்புகள் வந்து குறையும். ஸ்பைனல் காலமில் வந்து நிறைய பாதிப்புகள் குறையும் வரக்கூடிய. இப்போ யார் பார்த்தாலும் ஸ்பைனல் கார்டு தான். அது வந்து என்ன ஸ்பாண்ட்லைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து லோயர் லம்பார் ஸ்பாண்ட்லைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பேர்கள் தான் வேறு வேறு மாறும், ஆனால் மொத்தத்தில் அது ஸ்பைனல் கார்டு. இது எதனால் வேலை செய்யலை, மூளை நரம்புகள் கரெக்டாக வேலை செய்யாததுனால இது பிரச்சனை. ஸோ இப்போ இதுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா சித்தகுரு, நம்ம காதை வந்து அப்படியே பின்னாடி ஃபுல் 4 விரலையுமே அப்படியே ஃபுல்லாக வந்து பின்னாடி வச்சு அப்படியே இந்த காதை வந்து மடிக்கணும். மடிக்கும்போது இந்த மேலே காதனுடைய மேலே பார்ட் வந்து அப்படியே மண்டையில் படணும். இது முகத்தை நோக்கி வந்து மடிக்கணும், பின்னாடி மடிக்கிறது இல்லை, அது பின்னாடி இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே முன்னாடி வந்து கொண்டு வந்து மடிக்கணும். இவ்வளோதான். இதே மாதிரி 2 காதையுமே 9 டைம்ஸ் வந்து அழுத்தி முகத்தோடு கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். இது கொஞ்ச நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய மனோபலத்தால் அப்படியே காது வந்து இப்போ யானைகளுக்கு வந்து எப்படி வந்து அதுவே ஆடுதோ அந்த மாதிரி அந்த காது வந்து தானாக வந்து முகத்தோடு மடியணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறார். முதல்ல அதை விட்டுருங்க. முதல்ல வந்து நம்ம அழுத்தி 9 டைம்ஸ் பண்ணுவோம். அதை அழுத்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கண் பிரச்சனைகள் குறையுமா, கழுத்து பிரச்சனைகள் குறையும். கழுத்து பிரச்சனைகள் பேர் எது வேணால் இருந்துட்டு போட்டோம். கழுத்து பிரச்சனைகள், பீனியல் கிளாண்ட் செக்ரீட் ஆகுமா, ஸ்பைனல் காலம் பாதிப்புகள் குறையும் அப்படின்றார். அப்போ மூளை சம்மந்தப்பட்ட எல்லா நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும்போது, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இது ஈஸியான ஒரு சொல்யூஷனாக அமையுது. இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இல்லையா. நான் அதுக்கு ஒரு பிக்சர் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ காதை வந்து அப்படியே அழுத்தி முன்னாடி முகத்தோடு மடிக்கணும், முகத்துக்கிட்ட மடிக்கணும். அவ்வளோதான் இதனுடைய வேலை. 9 டைம்ஸ் 2 காதையும் அழுத்தி மடித்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டு தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. இதை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நம்ம ரெகுலராக பண்ண என்ன ஆகும்னா, திரும்பி செகண்ட் டைம் பண்ணணும்னா ஒரு தடவை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணணும்னா 2 hours கேப் இருக்கணும். அப்புறமா பண்ணலாம். ஒரு ஏரியா அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. 9 டைம்ஸ் தேய்ச்சா போதும். இது இப்போ நான் அந்த பயிற்சி நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா, நம்ம மனசில் வந்து இது பதிய அப்படியே அந்த காதை வந்து நம்ம நினச்சோன்னா அதுவே போய் முகத்தில் அதே மாதிரி நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடியுமா. இதுதான் மனுஷனுடைய இயல்பா, இறைவன் கொடுத்தது. அதை நம்ம மறந்துட்டோம் இல்லையா. இதை வந்து மெதுவாக நம்ம பண்ணலாம். இப்போ வந்து யானை பலம் வரும்ன்றாங்க இதை பண்ணால். அப்போது முதல்ல வந்து நம்ம 9 டைம்ஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம யோசிப்போம். இதை பண்ணுங்கள். இதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. புரியலன்னு சொல்கிறீங்க. நான் இன்னும் எவ்வளோ கிளாரிட்டி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல உண்மையிலேயே. நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த காலுக்காக நீங்கள் ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க, அந்த கால் பாயிண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணும்போது நான் பண்ணி காட்டுறேன். இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் என்னால் வீடியோ பண்ண முடியாமல் ஆடியோ போடுறேன். அதனால் இதில் என்னால் இவ்வளோ தான் காட்ட முடியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.